என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் சா. திருமாயிரவனை இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணைப்பாளர் திருச்சி. நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரம் தொகுதியின் நட்சத்திர வேட்பாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள், தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் போராடி கிடைக்கப்பட்ட சின்னம்தான் பானை சின்னம். பானை சின்னம் நமது வெற்றியின் சின்னம். பானை சின்னம் நமது சிறுத்தைகளின் சின்னம். பானை சின்னம் கோடான கோடி சிறுத்தைகளின் சின்னம். திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம். காங்கிரசின் ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம். கம்யூனிஸ்ட் இடது வலது ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம். மதிமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம். இந்திய கூட்டணியின் ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம். தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை சிதம்பரம் மக்கள் தொகுதி வெற்றி வேட்பாளராகிய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டுமாறு இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் 4 லட்சம் வாக்குகள் மேல் இந்த முறை வெற்றி பெற செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தை ஆகிய நாம் எழுச்சி தமிழர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம். எழுச்சி தமிழர் அண்ணன் கரத்தை வலுப்படுத்தி பானை சின்னத்தை உறுதி செய்வதற்கும் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதி வெற்றி வாய்ப்பினை நாம் உறுதி செய்யவும் வாக்களிப்போம். மறவாமல் பானை சின்னத்திற்கு வாக்களிப்போம். 40 நமதே நாடு நமதே என்ற தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கொள்கைக்கேற்ப 40 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகளின் வாக்கு வங்கியை நிரூபிப்போம். எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்தது போல் 40 தொகுதியிலும் சிறுத்தைகளின் வாக்கு வங்கி தனிமையாக தெரிவதற்கு உழைத்திடுவோம். இந்திய கூட்டணி வெற்றி பெறுவதன் மூலம் மத்தியில் ஆட்சி மாறும். மோடியின் கொடூர ஆட்சி ஒழியட்டும். காங்கிரசின் ஆட்சி வளரட்டும். பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற இந்து விரோத கும்பல் நாட்டுக்கு இடமில்லாமல் இருக்கட்டும். பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் தமிழகம் சுடுகாடா மாறும். இந்திய தேசமே பஞ்சத்தில் ஏற்படும். சில கஷ்ட சூழ்நிலையிலும் சில பொருளாதார இழப்பீடுகள் சூழ்நிலையிலும் மாறி மாறி கஷ்டங்கள் வந்தாலும் நாம் அதனை ஏற்றுக்கொண்டு சாதாரணமாக வாழ்வியல் முறையில் பயணிப்பதன் மூலம் பிஜேபியானது தமிழகத்தில் நமக்கு மேல் எதிர்ப்பு இல்லை என்று நினைக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழர்களும் பிஜேபி அரசை வெறுக்கிறார்கள். இந்திய இறையாண்மையே பிஜேபி அரசை வெறுக்கிறது. இந்திய கூட்டணியின் வெற்றி உறுதி செய்யப்பட வேண்டும். தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் ஒருவரே பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற கயவர்களை எதிர்த்து போராடக்கூடிய தலைவர் அவர். சிதம்பரம் தொகுதி மட்டுமல்லாமல் 40 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தை வாக்கு வங்கியை நிரூபிப்போம். எழுச்சி தமிழர் அண்ணன் கரங்களை வலுப்படுத்துவோம். அண்ணன் அவர்களின் வெற்றியை உறுதியாக்குவோம். மீண்டும் சிதம்பரம் தொகுதியில் எழுச்சி தமிழர் அவர்கள் வெற்றி வேட்பாளராக நன்றி அறிவிப்புக்கு மாபெரும் கூட்டத்துடன் அனைத்து இடங்களிலும் நன்றி அறிவிப்பை செய்ய உறுதியாக இருக்கிறார். சிதம்பரம் தொகுதியின் மக்கள் அனைவரும்
எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பானை சின்னத்தில் தவறாமல் வாக்களியுங்கள். வாக்கு வித்தியாசம் இந்த முறை பல லட்சக்கணக்கில் வித்தியாசத்தோடு வெற்றி பெறுவதோடு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை எதிர்த்து நிற்கும் வேட்பாளர் டெபாசிட் இழக்க வேண்டும். தலைவர் அவர்களின் வெற்றி மாபெரும் வெற்றியாக இருக்கணும். தலைவர் அவர்களின் வெற்றி விடுதலை சிறுத்தைகளின் வெற்றியாக இருக்கட்டும். தலைவர் அவர்களின் வெற்றி இந்தியா கூட்டணியின் வெற்றியாக இருக்கட்டும். தொடர்ந்து பானை சின்னத்தை ஆதரிப்போம், பானை சின்னத்திற்கு வாக்களிப்போம். வாழ்க அம்பேத்கர், வளர்க அண்ணன் திருமா, ஜெய் பீம். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் என்ற கொள்கை முழங்க களத்தில் களமாடிடுவோம். அனைத்து விளிம்புநிலை மக்களுக்காக போராடுவோம். மக்களோட மக்களாக தோள் கொடுப்போம். மக்களின் பிரச்சனையை எடுத்துரைப்போம். என்றும் எழுச்சி தமிழர் வழியில் களமாடிடுவோம். அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்னும் கொள்கை முழக்கத்தோடு கடந்த 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக தமிழக அரசியல் களத்தில் வீறுநிலை போட்டு வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி